லவ் மை டியர் மக்களே! எல்லாரும் ஜாலியா என்துவா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வீக்க கடந்துட்டோம். அதே உத்வேகத்தோட இன்னைக்கு சொல்லப் போற விஷயம் கேட்கலாமா? இது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம், இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் தான். என்னன்னா, உங்களால் கீழ்ப்படிய முடியாதென்றால், உங்களால் தலைமை தாங்கவும் முடியாது. உங்களால் கீழ்ப்படிய முடியாதென்றால், உங்களால் தலைமை தாங்கவும் முடியாது. ஆ இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது, ஆமா, இது வீட்டுக்கும் செட் ஆகும். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கும் செட் ஆகும். எல்லா இடத்துக்கும் செட் ஆகும். நம்ம ஒரு இடத்துல லீட் பண்ணணும்னு நெனச்சோன்னா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம பொலைட்டா, ஃப்ரெண்ட்லியா, நம்மள தவிர மத்தவங்க ஷூல இருந்து, மத்தவங்க இடத்துல இருந்து அவங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கவும் நமக்கு தெரியணும். மீன்ஸ் நான் இப்படி தான் இருப்பேன்னு டாமினேட்டா வெறப்பா இருந்தா, அதுக்கு வாய்ப்பில்ல. நல்ல லீடரா இருக்க வாய்ப்பே இல்ல. இதுவே அவங்களோட அவங்களா நம்ம மாறி அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா, இட்ஸ் ஈஸி டூ பி அ லீடர். இட்ஸ் ரியலி ஈஸி டூ பி அ லீடர். பட் பிஃபோர் தட் நம்ம அவங்களா மாறணும். அவங்க வலிய நமக்கு உணரணும். அப்பதான் இட்ஸ் பாசிபிள் டூ கெட் எனி சொல்யூஷன். ஒத்துப்பீங்கன்னு நம்புறேன். ஐ ரிப்பீட், உங்களால் கீழ்ப்படிய முடியாதென்றால், உங்களால் தலைமை தாங்கவும் முடியாது. சிந்தித்து செயல்படுவோம்.